மற்றும் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாகும். இன்னும் ஒரு சில தினங்களில் சீசன் என்பது தொடங்க உள்ள நிலையில் தற்போது சீசன் தொடங்கியது போல் குளிர்ந்த காற்றுடன் ஒரு மேக மூட்டங்களுடன் ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. அதாவது மோகன், கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வந்த கனமழையால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதியும் மற்றும் மேலேரி பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மேலேரியில் மற்றும் கடந்த 9 நாட்களாக குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. அந்த தடையானது தற்போது நீக்கப்பட்டு அந்த மேலேரிக்கு செல்லக்கூடிய பெண்கள் நடந்து செல்லக்கூடிய பகுதியில் ஆண்களையும் அந்த பகுதியை அனுப்பி அருவியில் குளிப்பதற்கு போலீசார் ஏற்பாடு செய்துள்ளனர். மேலும் விரைவாக இந்த பணிகள் அதாவது அந்த தளக்கல்லுகள் பதிக்கப்பட வேண்டும். முறையான பெண்கள் உடைமாற்றும் அறை மற்றும் கழிப்பிட வசதிகள் விரைவாக செய்து கொடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் ஒரு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கோடை விடுமுறை இன்னும் சில தினங்களில் பள்ளிகள் தொடங்க உள்ள நிலையில் மற்றும் கோடை விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்கள் என்பதால் ஐந்தருவி, மேனருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவி பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது அதிகாலை முதலே அருவி கரையில் புரிந்து வருகின்றனர். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அவ்வப்போது விட்டு விட்டு சாரல் மழை பெய்து வருவதால் ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இது வார விடுமுறை நாட்கள் என்பதால் வெளியூர்களில் இருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். இதனால் ஆங்காங்கே ஒரு சில பகுதிகள் வாகனங்களை அவர்கள் சாலையிலே விட்டு செல்வதால் வாகன போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட சூழல் உள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் அதிக அளவு காவலர்கள் நியமிக்கப்பட்டு அந்தந்த பகுதியில் சாலை ஓரங்களில் நிற்கக்கூடிய வாகனங்களை முழுமையாக அந்தந்த கார் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ள பகுதியில் நிறுத்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் ஒரு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பழைய குற்றாலம் பகுதியில் வனத்துறை கட்டுப்பாட்டில் எடுக்கப்பட்டுள்ளது என்று பரவலாக பேச்சு தொடர்ந்து மக்களிடையே பரவி வந்தது. இந்த நிலையில் அதை உறுதி செய்யும் வகையாக குற்றாலம் வனத்துறை சார்பில் பழைய குற்றாலம் பகுதியில் ஒரு அறிவிப்பு பலகை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பு பலகையில் இந்த இடம் பாதுகாக்கப்பட்ட அரசு காப்பு காடாகும், வனம் மற்றும் சுற்றுச்சூழலை தூய்மையாக பராமரித்திட வேண்டி காப்பு காட்டிற்குள் பிளாஸ்டிக் பைகளை, நெறிகள், மதுபான பாட்டில்கள், சோப்பு, எண்ணெய் மற்றும் தடை செய்யப்பட்டுள்ள பொருட்களை எடுத்து செல்ல அனுமதி இல்லை. இந்த இடம் வன விலங்குகள் நடமாடும் பகுதியாகும். எனவே மனித வனவிலங்குக்கு மோதலை தடுக்கும் பொருட்டு காப்பு காட்டுக்குள் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. சுற்றுச்சூழல், வன வளம் மற்றும் வன விலங்குகளை பாதுகாக்க சுற்றுலா பயணிகள் ஒத்துழைக்க அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று குற்றாலம் வனத்துறை சார்பாக அந்த பகுதியில் உள்ள ஒரு பகுதியில் இந்த அறிவிப்பு பலகையானது நிறுவப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே குற்றாலம் பகுதியில் சிட்டேரி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. பின்பு பழைய குற்றாலம், அதாவது கடந்த 14ஆம் தேதி அந்த வெள்ளத்தின் போது ஒரு சிறுவன் இறந்த நிலையில் பல நாட்களாக குளிக்கைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் வனத்துறை கட்டுப்பாட்டுகள் இந்த பழைய குற்றாலம் எடுக்கப்படுகிறது என்று ஒரு பரவலாக பேச்சு ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த அறிவிப்பு ஒன்று அங்கு நிறுவப்பட்டு உள்ளதால் முழுமையாக அந்த பழைய குற்றாலம் என்பது வனத்துறை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று நம்ம கருதி கொள்ளலாம். மேலும் வனத்துறை அறிவிப்பு போல் காலை 7 மணி முதல் மாலை 5:30 மணி வரை மட்டுமே பழைய குற்றாலத்தில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் மேற்கு மேனருவி மற்றும் ஐந்தருவி, புலியருவி பகுதிகளில் என்பது சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகளவு காணப்படுவதால் அந்த பகுதியில் மட்டும் விடிய சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு முழுமையாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிற்றருவி மற்றும் பழைய குற்றாலம் மட்டும் இரவில் மட்டும் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. மேலும் இந்த மெல்லிய சாரல் மலைத்துளிகளுடன் குற்றாலம் பகுதியில் ஒரு ரம்மியமான சூழல் நிலவுகிறது. அதிகப்படியான காவலர்களை பணியை அமர்த்தி இந்த போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும். அங்கங்கு போக்குவரத்து நெரிசல் வராதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சில தினங்களில் சீசன் என்பது தொடங்க உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளனர்.